ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏகேஎம் சமையலில் ஒரு கீரை பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடாயில் சிறுகீரை பொரியல். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். இது வதங்கணும். இங்கே பாருங்கள், 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன். போட்டுக்கிறேன். இதை போட்டு வதங்கணும். இங்கே பாருங்கள், 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் கீரை போடணும். இந்த மாதிரி வதங்கணுங்க. இது வந்து நான் 2 கட்டு கீரை, சிறுகீரை அலசி அரிஞ்சு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பார்த்துங்க. பாருங்கள், நம்ம இந்த கீரையை இதில் போடுறோம். இந்த கீரையை போட்டு இது இப்படி வதக்குறோம். தண்ணியே போடக்கூடாது. அதில் தண்ணியே ஊற்றக்கூடாது. இதில் தண்ணி ஊற்றாத இதை அப்படியே வதக்கி இது கொஞ்ச நேரத்துலேயே இதுவாகிடும், வெந்துடும். ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்லாயிருக்கும். வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி சிறுகீரை சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போடுறோம். கொஞ்சமாக தான் போடணும் உப்பு, நிறைய போடக்கூடாது. நிறைய போட்டால் கரிக்கும். போட்டு இதை கலரி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி திறந்துட்டா வெந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியது தான். இது ரொம்ப நேரம் வேகக்கூடாது, வெந்தால் கசக்கும். கீரையே ரொம்ப நேரம் வேக விடவே கூடாது, எந்த கீரையுமே. பாருங்க, போட்டாச்சு. சும்மா ஒரு 2 நிமிஷம் பாருங்கம்மா, கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து தேங்காய், ஒரு அரை முடி தேங்காய் இதை வச்சு திருவிருக்கேன். திருவி இது பாருங்க, கொட்டி கலரிட்டோம்னா சூப்பரான இது கீரை பொரியல் ரெடி. கீரை அவ்வளோ உடம்புக்கு நல்லது, இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது. கீரை நான் வாரத்தில் 2 நாள் 3 நாள் கீரை சாப்பிடணும். உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்ல எஃபெக்ட். குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும். டாக்டர்ஸே நிறைய கீரை தான் நிறைய சாப்பிட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, இது கீரை பொரியல் முடிஞ்சிருச்சு. இந்த கீரை பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.